இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக நோஸ் வரைய போகிறோம். அதுவும் வெறும் 7 மெட்டீரியல்ஸ் வச்சு. சரி, மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 2B பென்சில், 4B பென்சில், 10B பென்சில், பென்சில் எரேசர், மேக்கப் ப்ரஷ் 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப்பு. இந்த நோஸ் தான் வந்து ரெஃபரன்ஸாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு வந்து நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் போட போகிறோம். 2B பென்சிலை வச்சு தான் நம்ம அவுட்லைன் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைன் போடுறதுக்கு முன்னாடி ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து இந்த மாதிரி நான் எப்படி போடுறேன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் நம்ம போட்டோம்ல, பெரிய சர்க்கிள், அதை ஒட்டியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கணும். அதை வந்து ஒட்டியே வரணும், தனித்தனியாக போட்டுறாதீங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சர்க்கிள் போடணும். நம்ம எப்படி ரைட் சைடு போட்டோமோ அதே மாதிரியே வந்து லெஃப்ட் சைடும் ஒரு சர்க்கிள் வந்து பெரிய சர்க்கிளாக ஒட்டியே இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸில் எந்த மாதிரி ஒரு நோஸ் அவுட்லைன் வருதோ அதே மாதிரியே வந்து இந்த நம்ம போட்ட சர்க்கிளே வந்து அவுட்லைன் போட போகிறோம். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், அதை மாதிரியே போடுங்க. வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சர்க்கிள் போட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ரைட் வரைய வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸில் எந்த மாதிரி ஒரு அவுட்லைன் இருக்கோ அதை வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஷேடிங் பற்றி நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே. நம்ம வந்து ரெஃபரன்ஸில் இருக்க மாதிரியே ஒரு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஷேடிங் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல எரேசர், அந்த மாதிரி எரேசரை வச்சு லைட் ப்ரெஷரில் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க அவுட்லைனை. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம்னா நோஸ் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து எரேஸ் ஆயிரும். அதனால தான் வந்து லைட் ப்ரெஷரில் மட்டும்தான் வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து லைட்டாக வந்து அந்த அவுட்லைன் வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2B பென்சில் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அந்த அவுட்லைனை வந்து போடலாம். ஓகேவா? நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் போடுறப்பையும் வந்து நம்ம நோஸ்க்கு ஷேடிங் பண்ணுறப்பையும் பென்சில் வந்து நான் எந்த பொசிஷனில் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஷேடிங்க்கு வந்து ஒரு மாதிரியும் வந்து அவுட்லைனுக்கு வந்து ஒரு மாதிரியும் தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து வரைய போகிறோம். அதனால் வந்து நான் பென்சில் எந்த பொசிஷனில் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து எடுத்தோடனே வந்து ஒரு ஃபேஸ் போர்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நோஸ், ஐஸ், லிப்ஸ்னு தனித்தனியாக வந்து நம்ம வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு போர்ட்ரேட் வந்து நம்ம பண்ணணும். எடுத்தோடனே இருந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் போர்ட்ரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி நோஸு, லிப்ஸ்னு வந்து தனித்தனியாக வரைஞ்சி பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு போர்ட்ரேட் வந்து வரையணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2B பென்சில்லே அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். 2B பென்சிலவே வச்சு நான் இது ஷேட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா என்னோட அந்த ஃபிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா
பென்சிலோட மிடில் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு தேவை வந்து ஒரு மீடியம் ப்ரெஷர் தான் நமக்கு தேவை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பென்சிலை வந்து மிடில் பாயிண்டில் பிடிச்சி நான் வந்து ஒரு மீடியம் ப்ரெஷர் கொடுத்து செட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த 2B பென்சிலை வச்சு லைட் ஏரியா இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. அதாவது எங்கன வந்து ஹைலைட் இருக்குது, எங்கன வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. 2B பென்சிலை வச்சு மொத்தமாகவே வந்து இது மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேக்கப் ப்ரஷ் உங்கள்கிட்ட எந்த மேக்கப் ப்ரஷ் இருக்கோ அந்த மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த மேக்கப் ப்ரஷ் இருந்தாலும் பரவாயில்ல. நார்மலாக வந்து ட்ராயிங் ப்ரஷ் இருக்கும், அந்த ப்ரஷ்ஷை விட்டுட்டு இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ்ஷில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறப்ப இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் எல்லா ட்ராயிங்க்குமே நான் பண்ணிகிட்ருக்கேன். வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு போர்ட்ரேட் பண்ணி கொடுக்குறப்பையும் நான் இந்த மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஸ்டம்ப் இருக்குல்ல, அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்பை வச்சு நான் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள். வந்து கரெக்டாக மிடியில் வந்து பிடிச்சி கொஞ்சம் வந்து ஒரு மீடியம் ப்ரெஷரில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2B பென்சில் யூஸ் பண்ணோமா, இப்போ வந்து 4B பென்சில் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட் டார்க்கான ஏரியாவுக்கு வந்து நம்ம 4B பென்சிலை வச்சு ஷேடிங் கொடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா எட்ஜிலலாம் பார்த்திங்கன்னா லைட் டார்க்காக இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து 4B பென்சில் வந்து யூஸ் பண்ணி வந்து நல்லா ஷேடிங் கொடுத்துக்கலாம். நான் எந்த மாதிரி கொடுக்குறேன்னு நல்லா பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 4B பென்சில் யூஸ் பண்ணி லைட் டார்க்கான ஏரியாவுக்கு ஷேடிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம நோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ்க்காக அதே 4B பென்சிலை வச்சு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ்க்காக நோஸ் ஃபுல்லாகவே வந்து லைட் ப்ரெஷரில் ஷேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நோஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்காக நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நம்ம 4B பென்சிலை வச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா செகண்ட் லேயருக்கு ஷேடிங் கொடுக்குறோம். நம்ம 4B பென்சில் வச்சு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாதிரி பிளெண்டிங் மெத்தட் இருக்குல்ல, அது மாதிரியே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போயே பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நோஸ் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்து நான் எந்த மாதிரி பிடிச்சிருக்கேன், அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்பு வந்து நான் எந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், எந்த பொசிஷனில் பிடிச்சிருக்கேன்னு. அதே மாதிரியே பிடிச்சி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் உங்களை ஃபஸ்ட்டு மேக்கப் ப்ரஷ்ஷும் 2வது வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணியும் நான் உங்களை வந்து பிளெண்ட் பண்ண சொன்னேன். சரி, ஓகே. வந்து நம்ம இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து எப்போயுமே நம்ம ஒரு போர்ட்ரைட் வரைகிறப்ப ஹைலைட்டும் ஷேடோஸும் ரொம்ப வந்து முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம வரைகிற போர்ட்ரைட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஷேடோவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 10B பென்சில் வந்து ஃபஸ்ட்டு 2B பென்சில் யூஸ் பண்ணோம், 2வது 4B பென்சில் யூஸ் பண்ணோம், மேக்கப் ப்ரஷ், பிளெண்டிங் ஸ்டம்ப் எல்லாமே யூஸ் பண்ணோம். 4 ப்ராடக்ட் வந்து 4 மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 10B பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து நோஸோட ஷேடோவை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேடோஸ் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து 10B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹைலைட் குடுக்க போறோம். ஹைலைட்காக நம்ம வந்து பென்சில் எரேசர் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸில் எந்த இடத்துல ஹைலைட் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த பென்சில் எரேசரை வச்சு நம்ம ஹைலைட் கொடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு போர்ட்ரேட் பண்ணும்போது ஹைலைட்டும் ஷேடோஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹைலைட்டும் ஷேடோஸும் கொடுக்குறப்ப தான் ஒரு போர்ட்ரேட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் கொடுத்ததுக்கப்புறம் அதே பென்சில் எரேசரை வச்சு லைட் ப்ரெஷரில் ஒரு சில ஏரியாஸை வந்து நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். அப்படி எரேஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட் ப்ரெஷரில் ஒரு சில ஏரியாஸ் வந்து எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா ஹைலைட் வந்து அந்த நோஸோட எட்ஜில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணி பார்த்து ஹைலைட் கொடுக்குறப்ப நோஸ் வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நோஸ் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே அது பார்க்குறப்ப நல்லாவே தெரியும். நம்ம வந்து இது மாதிரி ஹைலைட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு ஓரளவு வந்து லைட் ப்ரெஷரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து நோஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.